கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். 24 மணி நேரமும் இயங்குவதுடன் நாளாந்தம் 4000 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் திட்டம் இன்னும் 10 நாட்களில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பொது மக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த சேவையை செயற்படுத்த தேவையான பயிற்சி பெற்ற அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பட்டியல் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதன்படி குறித்த ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் 24 மணி நேரமும் செயற்படும் கடவுச்சீட்டு வழங்கும் பணியை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையே நேற்று 7 கலந்துரையாடல் நடைபெற்றது. கடவுச்சீட்டு நெருக்கடிக்கு தீர்வாக நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகத்தை நிறுவுவது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற வரும் மக்களின் பாதுகாப்பிற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்குள் புதிய காவல்துறை காவலரன் ஒன்றை நிறுவவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.